இஸ்ரோ சத்தமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. LVM-3 M6 Bluebird Block 2 mission successfully accomplished. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்கோட அந்த உலகத்திலே நம்பர் 1 ஸ்பேஸ் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸை விட்டுட்டு இந்தியாவில் அதாவது இஸ்ரோவில் தன்னோட சேட்டலைட்டை கொடுத்து அவங்க லான்ச் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆகிட்டாங்க. இந்த சேட்டலைட் வந்து சாதாரண சேட்டலைட் இல்லைங்க. இதோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வருங்க. அப்படிப்பட்ட அந்த சேட்டலைட்டை இந்தியாவில் கொடுத்து அதில் அவங்க சக்ஸஸும் ஆகிட்டாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம், இந்த ப்ராஜெக்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு முக்க விளாக்ஸ். நம்ம இந்தியாவோட பாகுபலி ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த LVM அப்படிங்கிற இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இந்த பாகுபலி ராக்கெட் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த LVM ராக்கெட் அப்படிங்கிறது நம்மளோட சந்திராயனோட மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்திராயன் 1, 2 அப்படிங்கிற அந்த ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே இந்த ராக்கெட் மூலிமா தான் நாம வந்து ஆர்பிட்டுக்கு அனுப்பணும், அதாவது விண்வெளிக்கு அனுப்பணும். அப்படிப்பட்ட இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காங்க. சரி, அது என்ன சேட்டலைட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அமெரிக்காவை சேர்ந்த AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம வீட்டு பக்கம் இருக்க டவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது அந்த டவரே இல்லாமல் டைரெக்டாக ஸ்பேஸ்லேருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த ப்ராஜெக்டை தான் இவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சேட்டலைட் இருக்கும், அந்த சேட்டலைட் மூலிமா கீழே இருக்க எல்லாருக்குமே, அதாவது பூமியில் இருக்க எல்லாருக்குமே டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து ஃபோனுக்கு 5G நெட்வொர்க் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கேயாவது மலையில் இருந்தீங்கனாலோ கடலில் இருந்தீங்கனாலோ நீங்கள் வந்து டவர் கிடைக்காத இடத்துல இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5G நெட்வொர்க் வந்து கிடைக்கும் இந்த சேட்டலைட் மூலிமா. அப்படிப்பட்ட ப்ராஜெக்டை தான் இந்த AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பண்ணாங்க. இந்த சேட்டலைட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2400 சதுரடி இருக்கும். நார்மலாக ஒரு 2 BHK வீடு இருக்குது அப்படின்னா ஒரு 1200 1500 சதுரடியில் வரும். அதோட 2 மடங்கு, அதாவது 2400 சதுரடியில் ஒரு ஸ்பேஸ் பிளாக்ஸ் இருக்கும். அதாவது அந்த சேட்டலைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது பண்ணி அந்த சேட்டலைட்டில் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6100 கிலோ. இந்த 6100 கிலோவை அசால்ட்டாக தூக்கிட்டு போய் ஸ்பேஸில் விட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு நம்ம இஸ்ரோ. இவ்வளோ பெரிய விஷயத்த இஸ்ரோ வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச் நடந்ததே நம்மள சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த சந்திராயன் அனுப்புனாலோ இல்லை மங்கள்யான் அனுப்புனாலோ அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ராக்கெட் இன்னைக்கு விட்டாங்கப்பா, சக்ஸஸ் ஆகிடுச்சுப்பான்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க உலக அரசியல் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, ஏன் வந்து ஸ்பேஸ் எக்ஸை விட்டுட்டு இஸ்ரோக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்கன் 9 அப்படின்னு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அந்த மாடலில் தான் 6000 கிலோ சேட்டலைட்டை தூக்கிட்டு போகிற மிஷனுக்கு எல்லாமே இந்த ஃபால்கன் 9 அப்படிங்கிற மாடலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில டைம் டியூரேஷன் வந்து வச்சுருக்காங்க. அந்த ராக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அதில் நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஆனால் அது மட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை வச்சுருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் மூலிமா இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த ஸ்டார்லிங்க் உண்டான அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லான்ச்சுக்கு உண்டான இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த வருஷத்துக்கு உங்கள் ப்ராஜெக்டை வந்து எங்களால் அனுப்ப முடியாது, வேணும்னா நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க, உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். இதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க சேட்டலைட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற ஒரு லான்ச்சிற்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து இஸ்ரோவுக்கு வந்திருக்காங்க. இஸ்ரோவும் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கிறோம், உங்களோட லான்ச்சை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ அதை பண்ணியும் முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த AST ஸ்பேஸ் மொபைல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த AST ஸ்பேஸ் மொபைல் இருக்கு இல்லையா, அவங்க ஃப்யூச்சரில் எந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணாலுமே அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்
போட்டிருக்காங்க. அப்படி அக்ரிமெண்ட் போட்டனாலேயே என்னவோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இவன் நம்மளை விட்டால் வேறு ஆள் இல்லை, இவ்வளோ பெரிய சேட்டலைட்டை யார் விடுவா, நம்மளை தவிர இவனுக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ரொம்பவே டைமை வந்து டிலே பண்ணியிருக்கான். அப்போது இவங்க வந்து ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் கம்பெனி வந்து யோசிச்சிருக்காங்க, இவனை விட்டால் வேறு ஆள் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது தான் நம்மளோட அந்த எல்விஎம் அந்த லான்ச்சை பற்றி பார்த்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 4000 கிலோ 5000 கிலோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்திராயன் மிஷன்லேயே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி அந்த எல்விஎம்மோட அந்த சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இவன் நம்பி இருந்தோம் அப்படின்னா இவன் வந்து எப்போ வேணாலும் ப்ரைஸ் ஏற்றலாம், ஏன்னா இவனை நம்பி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் எப்போ வேணால் ப்ரைஸ் ஏற்றலான்னு இவங்க என்ன பண்ணாங்க, இங்கிருந்து நம்ம இஸ்ரோவுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இஸ்ரோ எப்பயும் போல் சம்மதிச்சு அவங்க வந்து லான்ச்சை வந்து பண்ணியும் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூனால தான் இந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இஸ்ரோ வந்திருக்காங்க, இஸ்ரோ மூலிமா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம், நம்மளுக்கு என்ன பெருமை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? பொதுவாக இந்தியாவோட அந்த இஸ்ரோ அப்படின்னாலே இது ஒரு சின்ன லான்ச்சர் கம்பெனிப்பா, இவங்க சின்ன சின்ன மிஷன்லாம் பண்ணுவாங்க, பெரிய மிஷன்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் கம்பெனியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபஸ்ட்டு லான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சேட்டலைட்டை வந்து நம்மளோட இஸ்ரோ மூலியமாக தான் விட்டுருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனங்காட்டியும் தான் இவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கே உள்ளே வந்திருக்காங்க. அதனால இவங்க சின்ன சின்ன ப்ராஜெக்டை தான்ப்பா பண்ணுவாங்க, சின்ன சின்ன சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுவாங்க, அந்த வெதர் சேட்டலைட்டு ஜிபிஎஸ் சேட்டலைட்லாம் பண்ணுவாங்க, பெரிய விஷயம்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கும். இஸ்ரோ நாங்கள் கம்மி காஸ்ட்டில் உலகத்தரத்தில் அதுவும் ரொம்பவே சக்ஸஸ் ரேட் அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இது மூலியமா. இதனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. அவங்களோட அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே இந்தியாவை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வருவாங்க. இதனால் இஸ்ரோவுக்கு நிறைய பேர் கிடைக்கும், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய ஃபாரின் மணிலாம் இந்தியாவுக்கு வரும். ஏன்னா இந்த சேட்டலைட்டோட மதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி. அந்த 5000 கோடியை நம்ம செக்யூராக கொண்டு போய் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால் இதை நம்பி நிறைய ஃபாரின் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் ஃபாரின் மணிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஸ்பேஸ் டெக் கம்பெனிஸ்லாம் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பேர் வந்து இது மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 6 டன்னை கொண்டு போய் நிறுத்திட்டோம். இது மூலிமா அடுத்து இஸ்ரோவோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது என்னென்னா ககன்யான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து மனிதர்களை வந்து விண்வெளிக்கு கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி இந்தியாவும் இஸ்ரோவும் விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு போகிற உண்டான ப்ராஜெக்ட் தான் இது. இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணங்காட்டியும் இதையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் இஸ்ரோவுக்கும் நம்மளோட கவர்மெண்ட்ஸ்க்கும். சரி, கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஸ்பேஸ் எக்ஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இஸ்ரோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட இஸ்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீயூசபிள் ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட லெவல் வந்து அடுத்தபடியாக போகும். இன்னும் வேறு என்னென்ன ஸ்பேஸில் அப்டேட்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை